ம், ம், ம். ஃபோர்ல இருந்து என்னன்னா 0 1 2 3 4 ஃபோர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எங்க எங்க இருக்குன்னு அவுட்புட் வந்து ஃபைவ்ல இருக்கு. ஸோ ஃபோர்ல இருந்து 7 வரைக்கும் கொடுத்தனா எனக்கு ஃபைவ்ல இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து இங்க வந்து சர்ச்சிங் ஆப்ஷன்ல நான் கொடுத்துக்கலாம் எங்க இருந்து எங்க வரைக்கும் டேட்டாவை இண்டெக்ஸ் டேட்டாவை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஃபோர்ன்ற டேட்டா எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு, ஓகேவா? ஸோ எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நான் வந்து இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஏ டாட் இண்டெக்ஸ்ன்னு சொல்றது எந்த மெத்தட்ல இருக்குன்றத எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றத பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ லாஸ்டா ப்ராப்ளத்தை பத்தி பேசலாம். அந்த ஒரு ப்ராப்ளம் டவுட் கேட்டிருந்தாரு. லிஸ்ட் மெத்தட் முத்திட்டு கடைசி 10 நிமிஷம் பார்க்கலாம் ப்ராப்ளம். செட் ரிமூவ் அண்ட் பாப். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். ஸோ எதுக்கு எல்லாமே நான் ரிலேட்டடா சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்டர்வியூஸ்ல வந்து கேள்வி கேட்பாங்க. எது மாதிரினா இதுக்கும் அதுக்கும் சேம். இப்போ எல்லாமே ஒரே பொசிஷன் இருக்கும்போது நமக்கே டவுட் வரும்ல. ஸோ எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணோம், இது இது எங்க யூஸ் பண்ணோம், அது 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 அதை எங்க யூஸ் பண்ணோன்ற மாதிரி ஒரு குழப்பம் வரும்ல. ஸோ அந்த டைம்ல எல்லாமே ஒரே வேலையை பண்ணும்போது எதை எந்த டைம்ல யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்றத ஒரு ப்ரோக்ராம் ஆனா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இந்த மெத்தட் இங்க யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும், இந்த மெத்தடை வந்து இந்த லாஜிக்ல யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். அப்போ அது என்னென்ன பண்ணுது, அதோட பாசிட்டிவ் என்ன, அதோட நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சு வச்சீங்கன்னா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த மெத்தட்ஸை கரெக்ட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஒன்னொன்னு ஒரு ஒரு மெத்தட் எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ ஏ டாட் ஸோ ஏ டாட் ரிமூவ் ஆஃப் ஃபோர்ன்னு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல என்னன்னா ஃபோர்ன்ற ஒரு விஷயமே இல்லை. 1 2 3 5 6. அப்போ என்னன்னா ஃபோர்ன்னும் போது எனக்கு என்ன ஆச்சுன்னா ஃபோரை ரிமூவ் பண்ணிச்சு. ஓகே, இது காமன் தானே, ரைட்? ஸோ அடுத்தது பார்ப்போம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் பார்ப்போம். இப்போ ஏ டாட் பாப் ஆஃப் ஃபோர்ன்றேன். இது கிட்ட சொன்ன அதே ஃபோர் வேல்யூவை சொல்றேன். இது ஃபோர்ன்னும் போது எதை எதை ரிமூவ் பண்ணுச்சு, ஃபோரை ரிமூவ் பண்ணிச்சு. ஃபோரை ரிமூவ் பண்ணிட்டு 1 2 3 5 6ன்னு சொல்லிடுச்சு. ஸோ இது கிட்ட நான் அதே பாப் டாப் ஃபோர்ன்னு சொல்றேன். ஸோ இதை நான் ரன் பண்றேன், ஓகேவா? 1 2 3 4 1 2 3 4 6 1 2 3 4 6. இது என்ன பண்ணிருக்குன்னா நான் ஃபோர்ன்னு சொன்னா ஃபைவை ரிமூவ் பண்ணிருக்கு, ஓகேவா? எதனால ஃபைவ் ரிமூவ் பண்ணிருக்கோம்? இண்டெக்ஸ் வந்து 4. ஸோ இது பாப் வந்து என்ன பண்ணும்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி டெலீட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4
ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் 4ன்றனால எனக்கு என்ன பண்ணுன்னா இந்த பிளேஸை ரிமூவ் பண்ணிடுது. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃபரண்ட் என்ன சொல்லுவீங்கன்னா, ரிமூவ்க்கும் பாப்புக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ரிமூவ் வந்து வேல்யூ பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணும். கரெக்ட்டா சொல்லுங்க. மாத்தி சொல்லிடுறேன். பாப் வேல்யூ பேஸ் பண்ணி பண்ணும். ரிமூவ் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பண்ணும். அப்படி சொல்லிடாதீங்க. ரிமூவ் வந்து வேல்யூ பேஸ் பண்ணி பண்ணும். நான் என்ன வேல்யூ குடுக்குறேனோ, அந்த வேல்யூக்கு ஏத்த மாரி டேட்டாவ ரிமூவ் பண்ணும் லிஸ்ட்ல இருந்து. இதே நான் பாப் குடுத்தேன்னா, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி டெலீட் பண்ணும். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, இப்ப என்ன பண்றேன்னா, ரிமூவ் கிட்ட ஏ டாட் ரிமூவ் ஆஃப் ஒரு ஒரு எம்ப்டி பிராக்கெட் சொல்றேன். ஸோ வேல்யூ எதுவுமே பாஸ் பண்ணல. ஓகேவா? இன்ட் ஆஃப் ஏன்னு சொல்றேன். இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆயிரும். 2வது வந்து எரர் அடிக்கும். கரெக்ட்டா? அதாவது இதுல என்னன்னா, எக்ஸாக்ட்லி ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்ணணும். ஆனா ரிமூவ் நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணேன்னா, அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஆர்குமென்ட் வச்சு பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இது சொல்லுது. எக்ஸாக்ட்டா ஒரு ஆர்குமென்ட் நீ உள்ள இருக்கணும். உள்ள இல்லாமலாம் என்னால ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடும். ஓகே. இது என்ன பண்ணும்னா, எனக்கு வந்து என்னன்னா எரர் த்ரோ பண்ணாது. அதுக்கு பதிலா இது என்ன பண்ணும்னா, கடைசியா இருக்கிற எலிமெண்ட்ட பாப் பண்ணி விட்டுரும். அதாவது கடைசியா பிரசன்ட் ஆயிருக்கிற எலிமெண்ட்ட இப்போ 1, 2, 3, 4, 5, 6ன்னு இருக்கு. ஸோ நான் ரிமூவ் ஆஃப் 4ன்னு சொன்னா 4த்ல இருக்கிற இண்டெக்ஸ் டெலீட் ஆயிரும். அப்போ 5ன்ற வேல்யூ டெலீட் ஆயிட்டு 1, 2, 3, 4, 6ன்னு இருக்கும். இருக்கா? 1, 2, 3, 4, 6. இப்ப நான் ஏ பாப் ஆஃப்ன்னு சொன்னேன்னா, ஏ பாப்ன்னு சொன்னேன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்னா, கடைசியா இருக்கிற எலிமெண்ட்ட டெலீட் பண்ணிடும். அப்போ பாப்ல யூஸ் பண்ணும்போது, நான் ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்ணேன்னா, அது எரர் த்ரோ பண்ணாது. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலா என்ன பண்ணும்னா, அது என்ன என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்னா, கடைசியா இருக்கிற எலிமெண்ட்ட டெலீட் பண்ணுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிரும். ஆனா இதுல வந்து நான் என்னன்னா, எலிமெண்ட் குடுக்கணும். என்ன எலிமெண்ட்ன்றத குடுக்கணும். இப்போ இன்னொரு விஷயம். ஓகேவா? 2மே இல்லாத வேல்யூ குடுத்தா எரர் தான் த்ரோ பண்ணும். 2மே இல்லாத வேல்யூ குடுத்தா எரர் தான் த்ரோ பண்ணும். ஸோ மேஜர் டிஃபரண்ட் என்னன்னா, நான் சொன்ன மாரி ரிமூவ்க்கு நான் எம்ப்டி பேரன்தீசிஸ் குடுத்தா எரர் மேக் பண்ணும். ஏன்னா, உள்ள அட்லீஸ்ட் ஒரு பாராமீட்டர் பாஸ் ஆகணும். ரிமூவ் எத பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா, வேல்யூ பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். பாப் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். பாப்ப நான் வெறும் மெத்தட மட்டும் கால் பண்ணா, கடைசி வேல்யூ இருக்கிற இண்டெக்ஸ டெலீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் ரிமூவ் பாப்புக்கு இருக்கிற டிஃபரன்ஸ்.
கவுண்ட் பார்த்தேன். ஸோ கவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் வந்து எனக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூவ கவுண்ட் பண்ணி சொல்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயம். இப்போ வந்து எத்தன டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணி சொல்றதுக்கான ஒரு விஷயம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கவுண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? 1, 2, 11, 3, 4, 5, 11 111ன்னு இருக்கு. ஸோ 1ன்னு கேட்கிறேன். ஸோ 1 எத்தன வாட்டி டூப்ளிகேட்டா ரெப்ரசன்ட் ஆயிருக்கு, அத பார்க்கறதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன்னா, கவுண்ட் யூஸ் பண்ணுவேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க 1, 2 இது இந்த சைடு 3, 3, 6, 7. ஸோ 1 எத்தன வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னா, 7 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதே வந்து 2 இங்க எத்தன வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு? 3 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது மாரி எத்தன வாட்டி டேட்டா ரிப்பீட் ஆயிருக்கோ, அத சொல்றது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கவுண்ட்ன்னுவாங்க. ஸோ இதுல வந்து மேஜரா இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின்ஸ் கவுண்ட்ட பேஸ் பண்ணி எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த கவுண்ட் யூஸ் பண்ணா எனக்கு வந்து எவ்வளோ டேட்டா வந்து டூப்ளிகேட்ன்றது தெரியும். ஆனா வந்து இன்டர்வியூல எப்படி கேட்பாங்கன்னா, எனக்கு டூப்ளிகேட் டேட்டாவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஒரிஜினல் டேட்டா மட்டும் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ இதுல இருக்க டூப்ளிகேட் டேட்டாலாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஒரிஜினல் டேட்டா மட்டும் எனக்கு குடுக்கணும். அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஸோ அது வந்து கவுண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. 2 வழி இருக்கு. ஒண்ணு என்னன்னா, செட்டா மாத்திருவேன். ஸோ இப்ப என்ன சொல்ட்டாங்கன்னா, இப்ப வர இதுல செட்டாலாம் மாத்தக்கூடாது. செட்டா மாத்துனா டூப்ளிகேட் இப்போ ஆ ஸோ எனக்கு என்ன ஆகும்னா 1, 2, 3, 4, 5. ஸோ என்ன ஆகுது? 1 ஒரு வாட்டி ரிமூவ் ஆகுது. ஸோ டூப்ளிகேட் எத்தன 1 இருக்கோ எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு, எனக்கு ஒரிஜினல் டேட்டா மட்டும் வருது. ஸோ ஒரிஜினல் டேட்டா என்ன 1, 2, 3, 4, 5. ஓகேவா? இது மாரி செட்டா மாத்திருவேன். பட் வந்து என்னன்னா, இப்ப வர இன்டர்வியூல செட்டா மாத்தாத ஃபார் லூப் யூஸ் பண்ணி இஃப் கண்டிஷன் மேக் பண்ணி மாத்தணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க்கா அத பண்ண போறீங்க. டூப்ளிகேட் எலிமெண்ட். இன்னொன்னு என்னன்னா, ம். இந்த அப் அண்ட் எக்ஸ்ன்னு சொன்னேன்ல. ஸோ அப்பன்னு என்ன பண்ணும், எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணுன்ட்டு. ஸோ அது வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணாம, அப்பன் அண்ட் எக்ஸ்டெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணாம, எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, டேட்டாவ கடைசில ஆட் பண்ணி காட்டுவீங்க. எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்ட பாஸ் பண்ணனா,
அந்த லிஸ்ட் வந்து என்னன்னா கடைசியில ஆட் ஆகணும். லைக் அப்பண்ட் யூஸ் பண்ணா எப்படி ஆட் ஆகுமோ, அதே மாரி நான் சிங்கிள் லிஸ்ட்டா குடுத்தாலும் சரி, மல்டிபிள் லிஸ்ட்டா குடுத்தாலும் சரி, அப்பன் அண்ட் எக்ஸ்டெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணாம பின்னாடியே ஆட் பண்ணி காட்டுங்க. 2வது டாஸ்க். ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணோம். ஸோ நான் செட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணேன். ஆனா வந்து இன்டர்வியூல செட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னுடுவாங்க. ஓகேவா? ஸோ இது சிம்பிள் மெத்தட். ஒரே லைன்ல முடிஞ்சிரும். ஆனா செட் யூஸ் பண்ணலன்னா ஒரு 4 லைன் கோடு வரும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு. 2வது என்னன்னா, நான் சொன்ன மாரி அப்பன் மெத்தட் யூஸ் பண்ணாம, அப்பன் அண்ட் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணாம, ஆ எனக்கு வந்து டேட்டா வந்து பின்னாடியே ஆட் பண்ணி காட்டணும். 2வது. பாப்புலர்ஸா? ம். ம். ஸோ அது மட்டும் பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா, இல்ல அந்த 3 ப்ராப்ளம் மட்டும் பண்ணுங்க. நாளைக்கு இருக்கிற ஒரு 2 மெத்தட முடிச்சுட்டு, லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டப்புள் பார்க்க ஆரம்பிச்சேன். டப்புலும் நாளைக்கே முடிஞ்சிரும். டப்புல்ல 2டே 2 மெத்தட் தான் இருக்கு. செட் அண்ட் டிக்ஷனரி மட்டும் தான் இருக்கு. ஒரே நிமிஷம். இந்த குரூப்ல வந்து ஸோ நேத்து இது போட்டிருந்தார்ல. ஸோ இது என்னன்னா பபுள் சார்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த அல்காரிதம் பேர். ஸோ என்னன்னா, எனக்கு வந்து ஆ நம்ப இதுல ஸ்வாப்பிங் மெத்தட் இருக்கும். ஓகேவா? இது சார்ட் யூஸ் பண்ணாம ஸ்வாப் பண்றதுக்கான ஒரு சார்ட் மெத்தட். பட் வந்து இன்னும் கிம் சார்ட் இருக்கு, மெர்ஜ் சார்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னும் நெறைய சார்ட் மெத்தட் இருக்கு. இந்த பபுள் சார்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூல. பட் வந்து என்னன்னா, இதுல ஒரு சின்ன இது என்னன்னா 2 ஃபார் லூப் யூஸ் பண்றது. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஹெவியா இருக்கும். ஓகேவா? இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம கம்பேர் பண்றத விட ஹெவியா இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு ஃபார் லூப் ரன் ஆனதுக்கப்புறம் உள்ள அத்தன அத்தன வாட்டி அந்த ஃபார் லூப் ரன் ஆகணும். அதனால டைம் காம்ப்ளெக்சிட்டி கொஸ்டின வச்சு இதுல சாவடிச்சுருவோம். ஸோ அதனால வேற ஏதாவது சார்ட் மெத்தட் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது பேரு வந்து பபிள் சார்ட். ஸோ இது யூஸ் பண்றது பைத்தான்ல எதனால இது ஈஸியா யூஸ் பண்ணலாம்னா, லைக் வந்து ஸ்வாப்பிங் மெத்தட்னால. ஸ்வாப்பிங் வந்து ஈஸியா ப்ராசஸ் பண்ணலாம் பைத்தான்ல. அதனால என்னன்னா, இந்த சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி, வெறும் கண்டிஷன் மேக் பண்ணி என்ன என்ன பண்ணலாம்னா, என்னால ஒரு ஒரு டேட்டாவ ஈஸியா ஸ்வாப் பண்ண முடியும். லைக் வந்து ஆ ஏ, பி, பி, ஏன்னு சொல்லிட்டு ஸ்வாப் பண்ணுவோம்ல. ஸோ அது மாரி வந்து அப்படியே ஆப்போசிட். இது வந்து லெஸ்ஸர் தென் ஏஐய விட 2மே 1 லெஸ்ஸர் தென்னா இருந்தா என்ன பண்ணுனா, ஸ்வாப் பண்ணி விட்டுறணும். அப்போ ஒரு ஒரு வாட்டி இந்த 1 இங்க செக் பண்ணி வந்து ஒண்ணு ஒண்ணா ஸ்வாப் ஆயி ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் ஆயிரும். ஸோ இதுதான் இதோட மேஜர் இது. ஸோ இது பேரு என்ன சொல்லுவாங்கன்னா, பபிள் ஷார்ட்ன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் இல்லாம யூஸ் பண்ணோம்னா பபிள் ஷார்ட் இருக்கு. அத தாண்டி இன்னும் நெறைய ஷார்ட் மெத்தட் ஓகேவா? ஸோ இவரே வந்து இன்னொரு டவுட் கேட்டிருந்தாரு. ஸோ எனக்கு இதுவுல புரியல. என்ன என்ன ப்ரோ டவுட் கேட்டிருந்தீங்க? ஆ ஸ்ட்ரிங் இப்படி வருதுன்னு சொல்லி இப்ப கேட்டிருந்தீங்க. எனக்கு புரியல அது என்னன்ட்டு. மெசேஜ்ல. ஸோ என்னன்னு சொல்லுங்க. நான் கிளியர் பண்றேன் ப்ரோ. சார் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஒரு நம்பர வந்து ஸ்ட்ரிங்கா வச்சிருக்கும்போது சார், சரி. ஒரு இஃப் கண்டிஷன் நான் குடுத்தேன். ம். இஃப் ஆ, ஆ, சரி நான் சொல்ல முடியல. அந்த அந்த ஃபோட்டோலயே பார்க்க முடியுமா சார்? ஒரே நிமிஷம் இருங்க. ம். இதானே அனுப்பிச்சிருந்தீங்க? ஆமாங்க. ஸோ ஒரு நம்பர இல்ல ம். சார். நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன். ஓ! இல்லையே. இருங்க என் ஃபோன்ல இருக்கான்னு பார்க்குறேன். ஒரே நிமிஷம். இருக்கு. ஸோ என்னன்னா, எஸ்எஸ் ஈக்குவல் டூ நம்பர வந்து ஸ்ட்ரிங்கா குடுத்துருக்கீங்க கரெக்ட்டா? ஆ ஆமாம் சார். அதாவது S2ன்னு குடுத்துருக்கீங்க. S லெஸ்ஸர் தென் 0 அண்ட் S இதுக்குள்ள 9 இருந்ததுன்னா, எனக்கு பிரிண்ட் பிபி பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமயே பிரிண்ட் பிபின்னு பிரிண்ட் ஆகுது அதானே? சார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதுதான் சார். அது எப்படி ஒரு நம்பர ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் ஓ! எப்படி அத கம்பேர் ஸ்ட்ரிங் பண்றது? நம்பர எப்படி அது கம்பேர் பண்ணுதுன்னு கேட்கிறீங்களா? அதான் சார்.
நம்பர எப்படி கம்பேர் பண்றேன்னா, நான் இதுல ஸ்ட்ரிங் மெத்தட்லயே சொல்லிப்பேன். ஆஸ்கி கேரக்டர்ஸ். ஸோ எல்லா நம்பரும் என்னவா பிரிண்ட் ஆகும்னா, ஆஸ்கி நம்பர்ஸா பிரிண்ட் ஆகும். அது எப்படி கம்பேர் ஆகும்னா, ஆஸ்கி நம்பர்ஸா பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. ஆ ஏஜ் ஈக்குவல் டூ 1, 2, 3 ஸோ இது கம்பல்சரி ஒரு ஸ்ட்ரிங்கா? இத வந்து பிரிண்ட் ஆர்டர் ஆஃப் ஏன்னு கேட்டேன்னு வச்சுக்கங்க. ஓகே, ஓகே. ஃபார் லூப்க்குள்ள வாங்க. ஒரே நிமிஷம். ஃபார் ஐ உங்க நேம் என்ன? ஆ மேகநாதன். மேகநாதன். ஓகே. உங்களுக்கு அந்த இது லாஜிக் ஸ்கில் கொஞ்சம் இருக்கு. அத விட்றாதீங்க. டெவலப் பண்ணிட்டே இருங்க. தினமும் கோட் போட்டு. ஓகேங்களா? ஸோ டவுட் ஏதாவது இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஓகே சார். ம். ஆனா அதே அதே சமயம் எக்ஸ்பிளனேஷன் ஸ்கில்லும் இருக்கணும். ஓகேவா? ஓகே சார். லென்த் வந்து 3 பவுண்ட். ம். ஓகே, ஓகே. பாத்தீங்களா? ஸோ நான் குடுத்தது எல்லாமே என்னன்னா, எனக்கு வந்து ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? ஆனா அது என்ன நம்பரா பிரிண்ட் ஆகும்னா 50, 51, 52. ஸோ அது எந்த இதுவுல இருக்கும்னா, ஆஸ்கி கேரக்டர்ன்னு சொல்லிட்டு ஆஸ்கி நம்பர் வேல்யூல இருக்கும். ஸோ எல்லா ஸ்ட்ரிங்குமே என்னன்னா, அந்த ஆஸ்கி நம்பர் டேபிள்ல தான் இது பண்ணும். ஸோ இங்க 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 இருக்கா? இந்த ஆஸ்கி டேபிள்ல வந்து எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணியிருக்குன்னா 51, 345 தானே? 234. 234க்கு 50, 51, 52 இருக்கா? ஓகேவா? ஸோ அதுதானே எனக்கு பிரிண்ட் ஆகுது. 50, 51, ஆமா சார். 52 தானே பிரிண்ட் ஆகுது. ஸோ எல்லாமே என்னன்னா, நம்பர் பேஸ் பண்ணி 2 அதாவது நீ குடுக்கறது நம்பரா இருந்தாலுமே, பேக் எண்ட்ல எத வச்சு கம்பேர் பண்ணும்னா, அந்த டெசிமல் அந்த டேட்டா. ஓகேவா? இத வச்சு மட்டும் தான் கேரக்டர் ஒண்ணு ஒண்ணா உள்ள வரும். ஓகே. நீ 1, 2, 3 பண்ணி அதனால தான் அது என்னன்னா, நம்பரு, ஸ்ட்ரிங்கு இந்த ஸ்பேஸ் எல்லாம் எப்படி அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுன்னா, ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்குதுன்னா, இந்த ஆஸ்கி கேரக்டர் மூலமா தான். இந்த ஆஸ்கி நம்பர் மூலமா தான் டேட்டாவ வந்து அது கம்பேர் பண்ணி பாத்துக்குது. இத 1, 2, 3ன்னு கம்பேர் பண்ணுச்சுன்னா, அது ஸ்ட்ரிங்கா வராது. இன்டிஜர்ல வரும். கரெக்ட்டா? 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நம்பர நான் கம்பேர் பண்ணுச்சுன்னா, அது வந்து இன்டிஜர்ல வந்துரும். அப்புறம் வந்து லாஜிக் தப்பாயிரும். அதனால ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கா நம்பரையோ இல்ல கேரக்டர்